அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றாங்க. இப்ப நான் கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய விஐடிங்கிற கல்லூரியில சேர்ந்தா எவ்வளவு ஃபீஸ் கட்ட வேண்டி வரும்? அங்க என்ன மாரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க? எத்தனை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டகரி இருக்குது? இத பத்திலாம் வந்து ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ் தெளிவா சொல்லியிருந்தேன். அத பார்த்துட்டு சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, சார் இப்ப விஐடிக்கு போட்ட மாரியே அமிர்தா யுனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர பத்தி உங்களால சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா யுனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் லாஸ்ட் இயர் 2025 டு 2026 அதாவது இப்ப பிரசன்ட்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய அகாடமிக் இயருக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மேக்ஸிமம் 99% இதே தான் உங்களுக்கு இந்த வருஷமும் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமிர்தா யூனிவர்சிட்டி இன்னைக்கு தமிழ்நாடு அளவுலையும் சரி, இந்தியா லெவல்லையும் சரி ஒரு டாப் மோஸ்ட் டீம் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்குங்க. இந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டிங்கிறது முதல்ல எங்கெல்லாம் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அமிர்தா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமராவதிங்கிற ஒரு ஊர்ல இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கானான்னு சொல்லுவோம். ஸோ தெலுங்கானா ஆர் ஆந்திர பிரதேஷ், அமராவதி, அமிர்தபுரி கேரளாவில் இருக்குது, பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குது. தென் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை அண்ட் நாகர்கோவில்லையும் இப்போ வந்து பிரான்ச்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. தென் ஃபரிதாபாத் இத்தனை ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமிர்தா யூனிவர்சிட்டிங்கிறது இருக்குது. இந்த அமிர்தா யூனிவர்சிட்டியில் வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிகிரிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் நான் பர்டிகுலராக ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன். என்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங்கை வந்து நீங்கள் அமிர்தா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன மாதிரியான ஃபீ கேட்டகரி இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ என்னோட வீடியோ ஆல்ரெடி விஐடி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 5 ஃபீஸ் கேட்டகரி இருக்குது. ஃபீ கேட்டகரி 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இவங்க வந்து ஃபீஸ் லேப்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபீஸ் லேப் 1, 2, 3, 4ன்னு வச்சுருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஃபீஸ் லேபுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபீஸ் லேப் வந்து ஸ்காலர்ஷிப் பேஸ்டு ஃபீஸ் லேபும், அதே மாதிரி இந்த ஃபோர்த் ஃபீஸ் லேப் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் லேப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது போக இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில 2 வகையா ஃபாலோ பண்ணாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குரூப் ஏ, குரூப் பின்னு 2ஆ பிரிச்சிருந்தாங்க. இங்க இவங்க வந்து கொஞ்சம் நிறைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஒரு 3 வகையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்க. டிபார்ட்மெண்ட் பொறுத்து மாறுபடுதுங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்து மாறுபடுது. 2வது கேம்பஸஸ பொறுத்தும் மாறுபடுதுங்க. இப்ப நான் மெயினா வந்து இங்க பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கேம்பஸ் எடுத்துக்கிட்டேங்க. இந்த கோயம்புத்தூர் கேம்பஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்க குடுத்துருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ்ல இன்னும் என்னெல்லாம் வந்து இன்டர்னலா இருக்குதோ, பிளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இது சம்மந்தப்பட்ட கோர்சஸ்க்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து இவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னா, ஃபீஸ் ஸ்லாப் 1, 2, 3, 4ன்னு மொத்தம் 4 ஃபீஸ் ஸ்லாப் ஃபாலோ பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃபீஸ் ஸ்லாப் பாருங்க கோயம்புத்தூர்ல எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீஸ் ஸ்லாப்ல போறீங்கன்னா ரூ. 1,50,000 வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே 2வது ஃபீஸ் ஸ்லாப்ல போறீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு ரூ. 2,90,000 சொல்றாங்க. அதே 3 ஃபீஸ் ஸ்லாப் போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 4,00,000 சொல்றாங்க. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீஸ் ஸ்லாப் 4 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஃபீஸ் லேப்ல போனீங்கன்னா ரூ. 6,00,000 சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கேம்பஸ்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கிறதுக்கு. இதே சரி சார் நான் சென்னையில போய் படிக்கிறேன். சென்னையில எவ்வளவு சார் ஃபீஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீ கேட்டகரி சேம். இங்கேயும் ரூ. 1,50,000 அங்கேயும் ரூ. 1,50,000. ஆனா ஃபீ கேட்டகரி 2 போறப்ப ஃபீஸ் டிஃபர் ஆக ஆரம்பிக்குது. ஃபீ கேட்டகரி 2 வந்து கோயம்புத்தூர்ல ரூ. 2,90,000 அதே சமயத்துல சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2,50,000. ஃபீ கேட்டகரி 3 போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ரூ. 4,00,000 அட் த சேம் டைம் சென்னையில ரூ. 3,25,000. ஃபீ கேட்டகரி 4 நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரி ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூர்ல ரூ. 6,00,000 அட் த சேம் டைம் சென்னையில ரூ. 4,500,000. அட் த சேம் டைம் நாகர்கோவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சென்னையோடவும் இன்னும் ஃபீஸ் கம்மியா வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50,000லேருந்து ரூ. 1,50,000 வரைக்கும் ஃபீஸ் டிஃபர் ஆகுது. அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ்க்கு. ஃபீ கேட்டகரி 1 இங்க 2 பாருங்க கிட்டத்தட்ட சேமா இருக்கும். 1.5, 1.5 லேக்ஸ். ஃபீ கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 2.5 லேக்ஸ் இருக்கும். இங்க 2 லேக்ஸ் இருக்கும்.
ஃபீ கேட்டகரி 3 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3.25 லேக்ஸ் இருக்குதுங்க. நாகர்கோவில் கேம்பஸ் 2.5 லேக்ஸ். அட் த சேம் டைம் ஃபீ கேட்டகரி 4 பொறுத்த வரைக்கும் நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் சென்னையில் 4.5 லேக்ஸ். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நாகர்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ்லேயே வந்து படிக்கலாம். அப்போ 1,50,000 லட்சம் வரைக்கும் வித்தியாசங்கள் வருது. இதே மாதிரி அமராவதி கேம்பஸ், அமிர்தபுரி கேம்பஸ் மற்றும் பெங்களூர் கேம்பஸ் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே கோயம்புத்தூர் கேம்பஸில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு பிரான்ச்சஸ்னா இசிஇ, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான பிரான்ச்சஸ்க்குலாம் வந்து எவ்வளோ சார் ஃபீஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஃபீ கேட்டகரி 1 கோயம்புத்தூரில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 1,25,000 வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதுலேயுமே கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கும் இசிஇக்கும் ஒரு ஃபீஸ், அதே மாதிரி இஎல்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கிறதுக்கு வந்து வேற ஃபீஸ் சொல்கிறாங்க. ஃபீஸ் லேப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு 2,50,000 சொல்கிறாங்க. ஃபீஸ் லேப் 3ல 3,50,000 சொல்கிறாங்க. ஃபீஸ் லேப் 4ல நம்மளுக்கு வந்து 5 லேக்ஸ் சொல்கிறாங்க. அதே இசிஇ கோர்ஸ் இங்கே சென்னையில் பாருங்க, நாகர்கோவில் கேம்பஸில் வந்து நம்மளுக்கு வந்து இசிஇ கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ் மட்டும் தான். அதே நம்மளுக்கு சென்னை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க, சென்னை வந்து இது, கோயம்புத்தூருங்கிறது இதுங்க. ஸோ கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் லேப் 1.25, இங்கேயும் 1.25ங்க இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீ கேட்டகரி ஃபீஸ் லேப் 2ல 2.5 லேக்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் 2.25 லேக்ஸ். ஃபீஸ் லேப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லேக்ஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ். அட் த சேம் டைம் ஃபீஸ் லேப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ். அட் த சேம் டைம் அங்கே வந்து 3.5 லேக்ஸ் வருங்க. இது போக நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர் கேம்பஸில் இன்னும் வேற என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி ஏஆர்இனா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் டிபார்ட்மெண்ட் வருங்க. இதில் போறீங்கன்னா ஃபீஸ் லேப் 1ல வந்து 1.25 லேக்ஸ் வரும், ஃபீஸ் லேப் 2ல வந்து 2.35 லேக்ஸ், ஃபீஸ் லேப் 3ல 3 லேக்ஸ் அண்ட் ஃபீஸ் லேப் 4ல 3.5 லேக்ஸுங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங்லாம் வந்து ஃபீஸ் எவ்வளோ வரைக்கும் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேப் 1 லேக், ஃபீஸ் லேப் 2 1.65 லேக்ஸ், அதே சமயத்தில் ஃபீஸ் லேப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ், ஃபீஸ் லேப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லேக்ஸ் வருது. இதே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை பிரான்ச்சில் வந்து ஃபீஸ் மேக்ஸிமமே 2 லேக்ஸ் தான் வருது. இசிஇ டிபார்ட்மெண்ட் நாகர்கோவில் பிரான்ச்சில் மேக்ஸிமமே 2.5 லேக்ஸ் தான் வருதுங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகுது. இது போக வந்து இனிஷியலாக வந்து ஒரு நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 10,000 பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலேஜ் காஸ்ட் அண்ட் டெபாசிட்ங்கிறது 10,000 பே பண்ணணும். இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் பில்லுங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த 4 கேம்பஸஸ்லையும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய காலேஜ் டிபார்ட்மெண்ட் கோடோட என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இது வந்து அமிர்தா யூனிவர்சிட்டியோட டோட்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதாங்க. ஸோ ஒரு கல்லூரியில் சேர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அந்த கல்லூரியோட கட்டணத்தை நல்லா விசாரிங்க. இப்போ நான் சொன்ன ஃபீஸ் எல்லாமே வந்து ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டுட்டு நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஸோ இது வந்து டோட்டலாக 4 வருஷத்துக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரான்னு கேட்குறாங்க. இது 4 வருஷத்துக்கு கிடையாது, ஒரே ஒரு வருஷத்துக்கு இந்த ஃபீஸுங்கிறது வருதுங்க. ஸோ இதை வந்து நம்மளால 4 இயர்ஸ்க்கு பே பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு ஆர்வத்தில் ஃபர்ஸ்ட் இயரில் கொண்டு போய் பே பண்ணிடுறீங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து சிரமங்கள்ங்கிறது உருவாகுதுங்க. ஸோ இதை வந்து நம்மளால பே பண்ண முடியுமாங்கிற ஒரு வார்த்தையை நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஆர்வத்தில் கட்டிடுறோம், ஒரு தேர்ட் இயர் ஃபைனல் இயர் போகிறப்ப ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க பேரண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே பே பண்ண முடியும். இது போக ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குங்க, இது போக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வரும், இது போக டே டு டே எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கட்ட முடியுமாங்கிறது பார்த்துக்கோங்க. பட் அமிர்தா யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல யூனிவர்சிட்டி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சேர்றாங்க, பேன் இந்தியா லெவலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து அமிர்தாவை நோக்கி வர்றாங்க, டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயத்துக்காக வர்றாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் சேரலாம். ஓகேங்களா? இது மாதிரி கண்டினியூஸாக வேற எந்த யூனிவர்சிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் வேறு, வேறு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேறு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அடுத்த வீடியோஸில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம். இது மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.